निथाय कृपा प्रदामदाय नगरग्रामतारिणे नमा ओं विष्णुपदाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामी नित्य नामने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यादि भाष्यते देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभुत्यानंद से द्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिमत्कृपोत्तमहं वन्दे शीघ्रं दिनपारणं ब्रह्मानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरिः ओम् तत्सत् हरे कृष्णा डियर वंडरफुल डिवोटीज உங்க எல்லாருக்குமே என்னுடைய பணிவான பிரணாம்ஸ் தண்டோத் பிரணாம். ஸோ குருமராஜுடைய மகிமையை நம்ம கண்டினியூ பண்ணலாம். எவ்வளோ எவ்வளோ அவரை பத்தி நம்ம தியானம் பண்றோமோ, அவர் மேல தியானம் பண்றோம், அவரை பத்தி பேசுறோமோ, அவர் மூலியமா நம்ம கிருஷ்ணரை கண்டிப்பா நம்ம தரிசனம் எடுத்துக்கலாம், கிருஷ்ணரை நம்ம அனுபவிக்கலாம். ஸோ லெட்ஸ் பிகின். குருமராஜ் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. சில பேர் நீங்க வந்து கேட்குவீங்க, அதாவது நான் குருமராஜை எப்படி திருப்திப்படுத்துறது, இல்ல குருமராஜ்க்கு நான் எப்படி சேவை பண்றது, இல்ல நான் என்ன சேவை பண்ணணும் குருமராஜ்க்குன்னு எனக்கு தெரியலையே. இந்த மாதிரி யோசனை எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? ஐ மீன் பெரும்பாலும், எல்லாருக்கும் இல்லைனாலும் பெரும்பாலும் இந்த யோசனைகள் வரும். ஆஹ் நம்ம குருமராஜுக்கு சேவை பண்ண விரும்புறோம், இல்ல கிளாஸ்ல கேட்கிறோம் குருமராஜுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு. ஆனா எப்படி, என்ன, ஏது, ஒரு டைரக்ட் கனெக்ஷன் நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. குருமராஜ் என்ன விரும்புறாரு என்கிட்ட, நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு தெரிய மாட்டேங்குதே, அப்படின்னு ஒரு தெளிவு இல்லையே அப்படின்ட்டு ஒரு சஞ்சலமா இருக்கும், ஒரு சங்கடமா இருக்கும், ஒரு டவுட்டா இருக்கும் இல்லையா? குருமராஜ் ஒரு கிளாஸ்ல என்ன சொல்றாருன்னா, அவரு எவ்வளோ எவ்வளோ நம்மளுடைய புலன்கள் பரிசுத்தம் ஆகுதோ, எவ்வளோ நம்மளுடைய புலன்கள் பரிசுத்தம் ஆகுதோ, அவ்வளோ அவ்வளோ நமக்கு கிளியரா புரிய வரும், என்னுடைய குருமராஜுக்காக நான் என்ன கடமையை செய்யணும். அப்ப நமக்கு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னாக்கா பிரச்சனை எங்க இருக்கு? இன்னும் என்னுடைய புலன்கள் இன்னும் அந்த நிலைமைக்கு வரல, அந்த பக்குவ நிலைமைக்கு இன்னும் வரல. சோ பிரபு புலன்களை எப்படி பரிசுத்தம் பண்றது? இது வழியாதான், ஜே ட்ரிபிள்எஸ் வழியாதான் குருமராஜ் பத்தி டிஸ்கஸ் பண்ணி, குருமராஜ் பத்தி கேட்டு, நம்ம இன்னும் எவ்வளவு அவங்களோட பத்தி நம்ம வந்து பகிர்ந்துக்கிறோமோ, பேசுறோமோ, டிஸ்கஸ் பண்றோமோ, ஷேர் பண்றோமோ, அவ்வளோ எவ்வளோ நம்ம புலன்கள் வந்து பரிசுத்தமாகும். அண்ட் புலன்கள் பரிசுத்தமாகனா என்னுடைய பொறுப்பு குருமராஜ்க்கு சேவை இல்லை, என்னுடைய என்ன பொறுப்பு எனக்கு இன்னும் கிளியரா அப்பதான் தெரியும். இது ரொம்ப ஒரு முக்கியமான சர்வீஸ். நம்ம குருமராஜ் பத்தி எவ்வளோ படிக்க முடியுமோ, பேச முடியுமோ நம்ம பண்ணணும். ஒரு வாட்டி பக்தி சாரு மகாராஜ் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பிரபுபாதுக்கு குருமராஜ் மேல முழு நம்பிக்கை. இப்ப ஏதாச்சும் ஒரு 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 காரியம், ஒரு பொறுப்பு நடக்கணும்னா பிரபுபாத டைரக்டா குருமராஜ் கூப்பிட்டுட்டு, ஜெயபத்தாக இது போய் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அண்ட் மற்ற சீடர்கள்லாம் ட்ரை பண்ணிருக்குவாங்களாம், அந்த அந்த சேவையில, அது கஷ்டமான ஒரு சேவை, அதெல்லாம் ட்ரை பண்ணிருக்குவாங்களாம். ஆனா அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்க மாட்டாங்க. ஜெயபத்தாக சுவாமி குரு மகாராஜ் அவர் அங்க போனார்னா அந்த விஷயம் கண்டிப்பா அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடும், பக்காவை முடிச்சிருவாரு. அதனால பிரபுபாதுக்கு முழு நம்பிக்கை குருமராஜ். அப்போ ஒரு ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்றாரு பக்தி சாருமராஜ். என்ன சொல்றாருன்னா, சாந்திபூர்ல ஒரு வாட்டி இந்த ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருந்தது. இந்த சாந்திபூர்ல கிச்சடி ஃபெஸ்டிவல் நடக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் அங்க நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, ஏதோ ஏதோ பக்தர்களும் அங்க லோக்கல் டிவோட்டிஸ் ஏதோ அங்க வந்து ஒரு சண்டை ஆரம்பிச்சுட்டாங்க. ஏதோ சண்டை ஆயிட்டு இருக்கு, பிரசாதம் சரியா கொடுக்கலையோ ஏதோ அப்படின்ட்டு பயங்கரமா சண்டை ஆயிடுச்சு. பிரபுபாத் இருக்கிற உடனே பிரபுபாத் வந்து, ஜெயபத்தாக அது என்னன்னு போய் பார்ப்பா அப்படின்னு பிரபுபாத் வந்து குருமராஜா அனுப்புற. குருமராஜ் என்ன பண்றாரு, உடனே ஒரு கீர்த்தன் டீமை கூப்பிட்டுக்கிட்டு
அங்க போய் நேரா கீர்த்தன் டீமை வச்சு கீர்த்தன் பண்ணி அந்த இஷ்யூ எல்லாம் ரிசால்வ் பண்ணி எல்லாரையும் சுமூகம் பண்ணி எல்லாரையும் கம்ஃபர்டபுள் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வந்துட்டார். இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு பக்தி சௌத்ரி சொல்றாரு, ஜெயபதாக சுவாமி இருந்தா என்ன காரியம் வேணா நடக்கும். ஐ மீன் அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் குருமராஜ் வந்து அதை ஈஸியா பண்ணிடுவாரு. அது 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 பூர்ணம் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் பக்தி சௌத்ரி இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு, அவர் எவ்வளவு ஸ்ட்ராங், எவ்வளவு உறுதியா இருக்கிறாருன்னா, எவ்வளவு பிரச்சனை அவர்கிட்ட வந்தாலும் சரி, அவர் மேல வந்தாலும் சரி, கலியாச்சு இல்ல கலிபுருஷனாலோ இல்ல மாயாதேவி இல்ல யார் யார் இந்த பௌதிக உலகத்துல யார் எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் குருமராஜ் சொல்வாரா, ஆல்ரைட் வேற எதனா இருக்கா, இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க, இன்னும் பிரச்சனையை அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாராம். அவரை வந்து தூக்க வைக்க முடியாது, அவர் யாராலுமே அவரை வந்து டிஃபீட் பண்ண முடியாது, அவரு என்னைக்குமே வெற்றியோட இருக்குவாரு. அப்படி அவ்வளவு உறுதியா அவ்வளவு கம்ப்ளீட் கன்விக்ஷனோட பக்தி சாரு மகாராஜ் குருமராஜ் பத்தி பேசுறாங்க. இன்ஃபேக்ட் அதே மாதிரி தான் அவருடைய பேரோ ஜெயபதாகா சுவாமி குருமராஜ். ஜெயபதாகா என்ன, வெற்றி கொடி. சோ அவரை தூக்க வைக்கவே முடியாது, இன்னைக்குமே வெற்றியா இருக்கிறாரு. அது 2008க்கு முன்னாடியும் சரி, 2008க்கு அப்புறமும் சரி. ஒரு ஒரு வாட்டி குருமராஜ் வந்து திருப்பதி போயிருந்தாரு. திருப்பதி அதாவது அந்த ஸ்ட்ரோக்கு அப்புறமா திருப்பதி போயிருந்தாங்க. அப்போ நிறைய பக்தர்கள் வந்து அங்க குருமராஜை பார்க்கறதுக்கு வரிசையா நின்றுட்டு வழியில் நின்றுட்டு நம்ம தேவத்தீரன்ற முதல் குருமராஜா வந்து வீல் சேரை தள்ளிக்கிட்டு வராரு. அவர் சென்ட்ரல் போயிட்டு இருக்காரு. எல்லா டிவோட்டிஸ் சைட்ல அப்படி நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் பல நாளுக்கு அப்புறம் குருமராஜ் இந்த மாதிரி கண்டிஷன்ல பார்க்க எல்லாரும் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி குருமராஜ பார்க்கல முன்னாடி. குருமராஜ் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, நல்ல பவர்ஃபுல்லா இருக்குவாரு, நல்லா அப்படி போல்டா இருக்கும், அப்படி மலை மாதிரி அப்படி ஸ்ட்ராங்கா அப்படி நடந்து வருவார். அப்படி நடந்து வர்றாருன்னா எல்லாரும் அப்படியே அவருடைய திருவடியில விழுந்துருவாங்க. அவ்வளோ அழகா, அவ்வளவு வண்டர்ஃபுல்லா, ரொம்ப கம்பீரமா அவரை பார்த்தாலே மனசுல வந்து திவ்யமான ஒரு ஆனந்தம் உண்டாகும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்த்துட்டு பிறகு இந்த மாதிரி வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு வரும்போது எல்லாரும் அழுகுறாங்க. அப்போ குருமராஜ் வந்து சொல்றாரு, நிப்பாட்டு, ஏன் இவங்கெல்லாம் அழுகுறாங்க, அவருங்கெல்லாம் வந்து உங்களை பார்த்துட்டு ரொம்ப நாள் பொறுத்து உங்களை பாக்குறாங்க, அதனால அவங்க வந்து குருமராஜ் உங்களை பார்த்துட்டு அழுகுறாங்க. அப்புறம் திருப்பி அடுத்த நாள் கூட அதே மாதிரி சீன் இருந்தது. எல்லாரும் வந்து அழுதுட்டு இருந்தாங்க. அதுல ஒரு பையன் கொஞ்சம் அதிகமாவே அழுதுட்டு. அப்போ குருமராஜ் அங்க அதே மாதிரி வீல் சேரை நிப்பாட்டிட்டு, ஏன்பா நீ இப்படி அழுகுறேன்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்லுவானா, நீங்க எப்படி இருந்தா நான் உங்களை இந்த மாதிரி ரூபத்துல பார்த்துருக்கிறேன், இப்ப வீல் சேர்ல இருந்துட்டு இப்படி இப்படி வரும்போது என்னால உங்களை பார்க்க முடியல அப்படின்னா, எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கிறேன். 2008க்கு முன்னாடியும் நல்ல பிரசாதம் எனக்கு கிடைச்சிட்டு இருந்தது, இப்ப கூட நல்ல பிரசாதம் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு 2 கிளாஸ் கொடுத்துருந்தேன், இப்ப நான் 4 கிளாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். முன்னாடியும் நான் வந்து உலகம் எல்லாம் சுற்றி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்ப கூட நான் உலகெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கிறேன், நீ அழுவ தேவையில்லை அப்படின்னு குருமராஜ் சொல்லிட்டு ஜெயபதாக சுவாமி குருமராஜ் கி அவருடைய அவருடைய மனப்பக்குவத்தை பாருங்களேன். ஆக்சுவலி ஒரு வேற ஒரு மகாராஜ் சொல்றாரு, குருமராஜ் இந்த மாதிரி நிலைமையில இருந்து எவ்வளவு அந்த உறுதியா பிரபுபாதுக்காக சேவை பண்றாருன்னா, மற்ற எல்லா சீடர்களையும் சேர்ந்தும் பண்ண முடியாத சேவைகள், அதுக்கு அதிகமா சேவைய குருமராஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வேற ஒரு மகாராஜ் வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க. சரி, எல்லாரும் முடிச்சுன்னு இருக்கிறீங்க இல்லையா டிவோட்டீஸ்? ஹரே கிருஷ்ணா.
Yes, हरे Prabhu. कृष्णा प्रभु। Hare Krishna. हरे कृष्णा प्रभु। ஹரே கிருஷ்ண. हरे कृष्णा प्रभु। 60 பேர் இருக்கிறாங்க, அப்ப 70 பேர் வந்துட்டாங்க. சந்தோஷம். குருராஜ் கிட்ட ஒரு திவ்யமான ஒரு குணம் என்னன்னா, எப்பவுமே கூலா காமா ரொம்ப பொறுமையா இருக்கும். எப்படி? அவருடைய மனசு எப்பவுமே கூலா இருக்கும், ஸ்டெடியா இருக்குவாரு, ரொம்ப பொறுமையா இருக்கிறாரு. அண்ட் அதுக்கும் மேல மிக மிக ஃப்ரெண்ட்லியா இருப்பார். பக்தர்கள் கூட எப்படி இருப்பாரு? ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பார். அவர் இருக்கிற இடத்துல அவரு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் மற்றவங்க எல்லாரையுமே சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு குருமராஜ் வந்து எப்பவுமே அது பார்க்குவார். நான் குருமராஜ்க்கு சர்வ் பண்ணும்போதெல்லாம் அவருக்கு நெருங்கி அந்த சேவை பண்ணும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா குருமராஜ் எப்பவுமே அந்த பக்தர முகத்துல சிரிப்பு கொண்டுட்டு வர்றதுக்கு எதனா ஆக்ஷன் பண்ணுவார், எதனா பண்ணுவார். ஒரு ஜோக் சொல்லிடுவாரு, இல்ல அவரை பத்தி கேட்குவாரு, ஏதாச்சும் நீ என்னாச்சு அந்த சேவை பண்ணியா, அவங்களை பத்தி நலம் விசாரிக்குவாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குவாரு. அதாவது எல்லாருடைய மைண்ட் அங்க வந்து ஆக்டிவா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். சோ ஒரே நிமிஷம். சாரி. ஓகே. சோ என்ன பண்றாரு, அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து அவங்களுடைய மனசை வந்து எப்பவுமே சந்தோஷமா வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஏதாச்சும் ஜோக் சொல்லிடுவாரு, அவங்களை பத்தி நலம் விசாரிக்குவாரு, இல்ல அவங்க சேவை பத்தி கேள்விகள் கேட்குவாரு, இல்ல ரிப்போர்ட் கேட்குவாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள், பல ஆக்ஷனோட எல்லாரையும் ஆக்டிவா வச்சுக்குவாரு. சோ நேச்சுரலாவே குருமராஜ் கிட்ட இருக்கிற எல்லா சீடர்களும், அங்க அந்த சர்வன்ஸ், அந்த பக்தர்கள் எல்லாருமே வந்து மனசுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்குவான், திருப்தியா தான் இருக்கும், சாட்டிஸ்ஃபையா தான் இருக்கும். அப்கோர்ஸ் குருமராஜ் இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது நமக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவரு ஆசை என்ன பண்றாரு, நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் பக்தியில. இதுதான் அவருடைய ஆசை. சோ எல்லாரும் எப்படி இருக்கணும்? எப்பவுமே பக்தி சேவையில சந்தோஷமா. போன கிளாஸ்ல சொல்லி இருக்கேன் இல்லையா, யாரும் உங்களை கேக்குறாங்க எப்படி இருக்கிறீங்க, என்ன சொல்லணும்? குருமராஜ் சேவையில சேவை சந்தோஷமா செஞ்சு இருக்கும். சந்தோஷமா குருமராஜ் இருக்கும். சேவையில மிக சந்தோஷமா இருக்கும். குருமராஜுடைய சேவையில திருப்தியா இருக்கிறோம். அந்த பாயிண்ட் இங்க கனெக்ட் ஆகும். இப்போ அவரு அவரை நீங்க பாத்தீங்கன்னா என்னைக்குமே யார பத்தியும் வந்து நெகட்டிவா பேசுறது நீங்க காதுல கேட்டு குருமராஜ். இது நிறைய பேர், நிறைய டிவோட்டிஸ் சொல்லியிருக்காங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நானும் லிட்டரலா பார்த்திருக்கேன். என்னாச்சு, ஒரு வாட்டி ஒரு குருமராஜுடைய காட் பிரதர் அவரை குருமராஜை பார்க்க வர்றாரு. நாங்க வந்து குருமராஜுக்கு பிரசாதம் பரிமாறிக்கிட்டோம், பிரசாதம் கொடுத்து. அப்போ நாங்க அங்கிருந்து போக முடியாது, ஏன்னா நாங்க பிரசாதம் கொடுக்குற சேவை பண்ணிட்டோம். அப்போ மற்றவங்க யார் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் குருமராஜ் வந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டு, ஐ மீன் டைம் கொடுங்க, நீங்க வெளியே போங்க. ஸோ மற்றவங்களாம் போயிட்டாங்க. நாங்க வந்து ஒரு 2-3 பேர் தான் அங்க இருந்தோம். 3 பேர் கூட மேபி 2 பேர் 3 பேர் தான் இருந்தோம். அப்போ இந்த மகாராஜ் வராரு, ஐ மீன் ஒரு டிவோட்டி வராரு. அந்த டிவோட்டி வந்துட்டு குருராஜ் பார்க்க வராரு. வந்துட்டு இப்போ குருராஜ் என்ன பண்றாரு, ஆசன் கொடுங்கன்னு சொல்றாரு. அவங்களுக்கு சேர் போடுறோம், அவர் உட்காரு. அதுக்கப்புறமா அவர் வந்து 2 வார்த்தை பேசிட்டு பிறகு நிறைய குறைகள் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார், நிறைய கம்ப்ளைண்ட் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். நிறைய விஷயம் பத்தி கம்ப்ளைண்டா இருந்தது. குருமராஜ் பத்தியே கம்ப்ளைண்ட் குருமராஜ் கிட்ட தான் சொல்லிட்டாரு. அதான் குருமராஜ் பத்தி அவரு குறைகள், ஐ மீன் அது எப்படிதான் அது குறைவுன்னு சொல்றதுன்னு தெரியல, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு.
எங்களால அங்க பொறுத்துக்கவே முடியல. ஐ மீன் எங்களுக்கு ரொம்ப சங்கடம், ரொம்ப கஷ்டமா இருந்தது. அங்க அங்க எப்படி நிக்கிறது, அங்க எப்படி இதை கேட்டுக்கிட்டு நாங்க எப்படி நிக்கிறது. சாஸ்திர பிரகாரம் பார்த்தா குருக்கு நிந்தா, குருவுடைய அவமானம் யாருன்னா பண்றாங்கன்னா கடூரமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இல்ல அங்கிருந்து நாங்க கிளம்பினா போயிடணும். ஆனா நாங்க சேவையில இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு போக முடியல. அண்ட் நாங்க வேற எதுவும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா அந்த இடத்துல குருமராஜ் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் டைரக்டா. ஸோ அங்க குருமராஜை வந்து கட் பண்ண முடியாது, கிராஸ் பண்ண முடியாது. ஸோ அவருடைய ஆசை பிரகாரம் நாங்க அங்க வந்து பொறுமையா கேட்டுக்கிட்டோம். குருமராஜ் பொறுமையா கேட்கிறாருங்க அது எல்லாமே. அது எவ்வளவு நேரம் டிஸ்கஷன் போயிருக்கும்னு தெரியாது. மேபி அரை மணி நேரம் 30 மணி நேரம் கூட இருக்கலாம். பிரசாந்த் சாப்பிட்ட வரைக்கும் அவர் அங்கேயே தான் இருந்தார். அண்ட் பிரசாந்த் சாப்பிடுவோம் குருராஜ் அவருக்கும் பிளேட்டு போடுங்க, அவங்களுக்கும் பிரசாதம் கொடுங்க, உனக்கு வேற எதனா வேணுமா அப்படி நடுவில் கேட்குவாரு. தண்ணி கொடுங்க, ஸ்வீட் வச்சிங்களா, நல்லா கவனிச்சுக்குவாருங்க அவர். ஆனா அவர் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாரு குருராஜ் பத்தி? சில நெகட்டிவ் விஷயம் சொல்லிக்கிட்டு. இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அண்ட் நாங்க கண்ணு கூட என்ன பாக்குறோம்னா, திரும்பி குருமராஜ் ஒரு வார்த்தை அவர் பத்தி நெகட்டிவா பேசல, இல்ல கேட்கல, இல்ல மற்ற யார் பத்தியும் அங்க வந்து எந்த நெகட்டிவும் பேசல. அது எப்படி குருமராஜ் ஹேண்டில் பண்றாருன்னா, பொறுமையா அவர் சொல்றது எல்லாமே அது கேட்டுக்கிறாரு, அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் அவருக்கு ஒரு டொனேஷனும் கொடுக்குறாரு. அவருக்கு ஒரு டொனேஷனும் கொடுத்துட்டு அவரை வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிறாரான்னு பார்த்து அவரை அவ்வளவுதான். குருநாத் ஒரு வார்த்தை நெகட்டிவா வரலங்க. நான் என்னை பத்தி யோசிக்கிறேன், நம்மளை பத்தி யாருன்னா ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு குறை கண்டுபிடிச்சு சொல்லிட்டா நமக்கு எப்படி இருக்கு? நம்ம உடம்புல நம்ம மனசுல எவ்வளவு கோவம் வருது, எவ்வளவு கஷ்டமா இருக்கு நமக்கு. நம்ம அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம்? நம்ம எப்படி கத்திருப்போம், இல்ல வந்து சொல்லியிருப்போம், நம்ம எப்படி பிஹேவ் பண்ணியிருப்போம்? நீங்க குருமராஜனுடைய வாயிலிருந்து ஒரு நெகட்டிவ், அதாவது அவர் சொல்றது எல்லாமே பொய், உண்மை இல்லை. அதுக்கு எதிர்த்து பேசலாம், கேட்கலாம், பட் ஒண்ணுமே சொல்லல, பொறுமையா இருக்கிறாரு. ஸோ எப்படியோ நம்ம இந்த குணத்தை வளர்த்துக்கணும். இன்னொருத்தரை பத்தி நெகட்டிவ் பேசக்கூடாது, அந்த அந்த தன்மையை நம்ம வளர்த்துக்கணும். இதுதான் இன்னைக்கு முதல் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இன்னைக்கு டிஸ்கஷன்ல? நம்ம இன்னொருத்தரை பத்தி நெகட்டிவா பேசுறத அந்த தன்மையை குறைக்கணும், அண்ட் பாசிட்டிவா பேசுற தன்மையை இன்க்ரீஸ் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்படி நம்ம எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருந்தா, சொல்லிக்கிட்டே இருந்தா, நம்ம நேச்சுரலா இது ரெண்டு விஷயம் என்ன? ஒண்ணு, நீங்க எப்பவுமே பீஸ்ஃபுல்லா இருக்குவீங்க, எப்பவுமே உங்க மனசு வந்து கஷ்டப்படாது, திருப்தியா இருக்குவீங்க. ரெண்டாவது என்ன, உங்க மேல மற்றவங்களுக்கு உங்க மேல மிக அதிக மரியாதை உண்டாகும். இப்ப எப்படி நம்ம இஸ்கான் சொசைட்டில எல்லாரும் குருமராஜ் மேல அவ்வளவு மரியாதை இருக்கா இல்லையா? ஏன்? ஏன்னா அவர் யார் பத்தியும் நெகட்டிவ் பேச மாட்டார், சொல்ல மாட்டார். அவங்க வந்து அவ்வளவு கான்பிடண்டா இருப்பாங்க. குருமராஜ் கிட்ட போனா அவர் வந்து பாசிட்டிவ் தான் பேசுவாரு, அவர் என்கரேஜ் தான் பண்ணுவாரு, ஹெல்ப் தான் பண்ணுவாரு, வேற எதுவும் இருக்காது, நெகட்டிவா எதுவுமே இருக்காதுன்ட்டு எல்லாருக்குமே அவர் மேல முழு நம்பிக்கை. அந்த மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாமா? குருமராஜுடைய சீடர்களா இருந்துகிட்டு இந்த குணத்தை நம்மளும் வளர்த்துக்க முயற்சி பண்ணலாம். என்ன? இன்னொருத்தர் பத்தி நம்ம நெகட்டிவா பேசாத, பாசிட்டிவாவே பேசி அவங்கள பார்த்து அவங்கள அந்த மாதிரியே நம்ம கண்ணோக்கத்துல பார்த்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணணும். குருமராஜ்க்கு ஜெய். எப்படி நல்லா கவனிச்சுக்கிறாரு, ஒருத்தரையும் கவனிச்சுக்கிறாருன்னு பாருங்களேன். ஒரு என்னாச்சு, ஒரு ஒரு டெம்பிள் பிரசிடென்ட்டுக்கு வந்து உடம்பு சரியாத போயிடுச்சு. ஏதோ ஃபங்க்ஷன்ல இருக்கிறாரு, அண்ட் அவருக்கு வந்து கோல்டோ ஜுரமோ ஏதோ ஃபீவரோ ஆயிடுச்சு. அப்போ குருமராஜ் என்ன தெரியுமா சொல்றாரு? அவரை கால் பண்ணி கேட்டுட்டு, என்னாச்சு,
உனக்கு ஃபீவர் உடம்பு சரியில்லாம டைஃபாய்டு ஜுரம் வந்துருச்சு. அவங்க 2 பேருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு லீடருக்கு. அந்த டைஃபாய்டு ஜுரம் வந்த பிறகு அவங்க ரொம்ப, ஆமா அப்கோர்ஸ் ஜுரம் ரொம்ப, நோய் வந்தாலே கஷ்டம் தானே, கஷ்டப்பட்டு இருந்தாங்க. குருமராஜ் என்ன சொல்றாருன்னா அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க சொல்றாரு, நீங்க தண்ணி கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. இங்க டிராவலிங்லாம் பண்ணும்போது வெறும் இந்த கம்பெனியுடைய தண்ணி, அந்த அந்த கம்பெனி தண்ணி இருக்கு. குருமராஜ் பார்த்தீங்கன்னா குருமராஜுக்கு சேவை பண்ணும்போது அந்த ஹிமாலயா கம்பெனி தண்ணி யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஆக்வஃபீனா இருக்கும். இந்த கம்பெனிகள் ரெக்கமெண்ட் பண்ணி இந்த தண்ணியை மட்டும் நீங்க எடுத்துக்கங்க, மற்ற தண்ணியெல்லாம் குடிக்காதீங்க, கொஞ்சம் சேஃபா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு குருமராஜ் அவங்கள வந்து கேர் பண்றாரு. அந்த அந்த கேரிங் மூடு இருக்குல்ல, இந்த மனசு எல்லாரையும் கவனிச்சுக்கிறார். இந்த கேரிங் மனசு வெறும் குருமராஜ் அவருடைய சீடர்கள் மட்டும் இல்ல, இந்த இந்த யார் அவர்கிட்ட போனாலும் குருமராஜ் வந்து ஹெல்ப் பண்ண போறாரா இல்லையாங்க? யாரு கூட இருக்கட்டும் இந்த உலகத்துல உறுதியா நம்ம சொல்லலாம், யாரு வேணாலும் இருக்கட்டும், நீங்க குருமராஜ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டீங்களா, ஹெல்ப் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். கட்டாயமா பண்ணுவாரு, 100% பண்ணுவார். இதே மாதிரிதான் என்னாச்சு, பக்தி தீர்த்த மகாராஜ் நம்ம ஆப்பிரிக்கால நல்ல ஸ்ட்ராங்கா ரீச்சிங் பண்ணவர். பக்தி தீர்த்த மகாராஜ் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, நம்ம ஆப்பிரிக்கன் கம்யூனிட்டியில ஒரு மகாராஜ், அவரு கருப்பா தான் இருப்பாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ திங்க் பிளாக் டிவோட்டி மகாராஜ். அவருக்கு வந்து ஏதோ நோய் இருந்தது அண்ட் அவரு காலமாகிறது நிச்சயமாயிடுது, அவர் கிளம்பிடுவாருன்னு. அப்போ குருமராஜ் அவரை பார்க்க போகும்போது அந்த மகாராஜ், பக்தி தீர்த்த மகாராஜ் குருமராஜ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவார். இன்ஃபேக்ட் அவர் எல்லா பிரபுபாதுடைய சீடர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாரு. என்ன ரிக்வெஸ்ட் பண்றாருன்னா, குருமராஜ் கிட்ட ஸ்பெஷலா, நான் கிளம்ப வேண்டியது நிலைமை ஆயிடுச்சு, ஆனா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, எனக்கு அப்புறம் என்னுடைய சீடர்களை யார் பார்த்துக்குவாங்க, நீங்க தயவுசெய்து கொஞ்சம் சீடர்களை பார்த்துக்குங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவரு பேக் டு காட் போயிடுறாரு, பகவதாம போயிடுறாரு. அதுக்கப்புறமா பக்தி தீர்த்த மகாராஜுடைய சீடர்கள் என்ன சொல்றாங்க கேளுங்க கவனமா. அவங்க சொல்றாங்க, பக்தி தீர்த்த மகாராஜ் எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தார், எல்லா மகாராஜ்க்கும் ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தார். ஆனா ஜெயபிரதாக சுவாமி குரு மகாராஜ் மட்டும்தான் ஆப்பிரிக்காவுக்கு போய் அந்த சீடர்களுக்கு சப்போர்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அந்த அந்த கேரிங் மூடுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அது எப்படி நீங்க பார்க்கலாம், அவருடைய ஜோன் இல்லைனாலும், அவருடைய சீடர்கள் இல்லைனாலும் அவர் போய் நல்லா பாத்துக்கிறாரு அவங்க. ஸோ அப்போ ஆப்பிரிக்கால ஸ்ரீவாஸ் பிரபுன்னு ஒரு டிவோட்டி இருக்கிறாரு, அவருக்கு ஒரு சன்னியாசம் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, குருமராஜ் வந்து ஆப்பிரிக்கா போயிருந்தாரு, அங்க போன பிறகு அங்க தங்கி இருக்கிறாரு. குருமராஜ் வந்து அந்த 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 மீட்டிங்ல அவர் கலந்துக்கல, ஆனா அவர் காதுல விழுது, அங்க பக்கத்துல வந்து இந்த டிவோட்டிஸ் எல்லாம் வந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, அந்த கோயில் சார்ந்த ஒரு ஸ்கூல் இருக்கு, ஏதோ பிரச்சனை. அப்ப குருமராஜ் வந்து அந்த டிவோட்டியை கூப்பிட்டுட்டு, என்னாச்சு ஸ்ரீவாஸ், என்ன பிரச்சனையா ஸ்கூல்ல அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஆமா மகாராஜ், இந்த ஸ்கூல் லேண்ட் இருக்கு இல்லையா, இது வேற ஒரு ஆளுது, அவர் திருப்பி அவர் லேண்டை வந்து கேட்கிறாரு, நாங்க இப்ப எப்படி இந்த ஸ்கூலை நடத்தணும்னு எங்களுக்கு தெரியல, என்ன பண்ணணும்ட்டு, அதான் எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு, சங்கடமா இருக்கு. குருமராஜ் என்ன தெரியுமா சொல்றாரு, இங்க பக்கத்துல வேற எதுனா ஃப்ரீயா இருக்கா லேண்டு, வேற எதுனா லேண்ட் வாங்குறதுக்கு சேலுக்கு இருக்கா, அது கொஞ்சம் கண்டுபிடிங்க. இருக்கு குருமராஜ், அந்த மாதிரி லேண்ட் எல்லாம் இருக்கு, ஆனா லக்ஷ்மி தான் பிரச்சனையாச்சு. குருமராஜ் சொல்றாரு, அதை நீ கவலைப்படாத. குருமராஜ் உடனே ஒரு டிவோட்டி ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு, ஒரு இமெயில் ஐடி கொடுத்துட்டு, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு, இந்த டிவோட்டியை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான லக்ஷ்மி கிடைச்சிரும், நீங்க உடனே இடத்த வாங்கி ஸ்கூல் செட்டப் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்ரீவாஸ் பிரபு என்ன பண்றாரு, அவரு அந்த டிவோட்டியை கனெக்ட் பண்றாரு, கான்டாக்ட் பண்றாரு. அந்த டிவோட்டி அமெரிக்கால இருக்கிறாங்க, சவுத் அமெரிக்கால இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, குருமராஜ் இவர் சொல்றாரு, குருமராஜ் இப்படி உங்ககிட்ட பேசி சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு ஸ்கூலுக்காக ஒரு லேண்ட் வேணும், லக்ஷ்மி வேணும்ட்டு. அவங்க உடனே ஒரு செக் இஷ்யூ பண்றாங்க, அந்த இடத்த வாங்கிடுறாங்க அண்ட் ஸ்கூலும் செட்டப் பண்றாங்க.
அவர் ரொம்ப சந்தோஷமா எப்படி சொல்றாருன்னா, குருராஜ் கிட்ட நீங்க ஹெல்ப் போனீங்கன்னா உடனே உடனே உங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு, இம்மீடியட்டா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு, ஆன் த ஸ்பாட். அவ்வளவு கருணை உள்ளவரா இருக்கிறார். இன்னொரு தடவை என்னாச்சா, அதே ஸ்ரீவாஸ் பிரபு தான் என்ன சொல்றாரு, அவரு கூட இருக்கிற ஒரு டிவோட்டிக்கு வந்து ஹார்ட்ல பிரச்சனையா. அப்போ டாக்டர்லாம் வந்து ஹார்ட்க்கு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பேஸ் மேக்கர்னு ஒண்ணு இருக்கு, ஆர்டிபிஷியலா ஹார்ட்டை வந்து உயிரோட வைக்கிறதுக்காக ஒரு 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 மெஷின், பேஸ் மேக்கர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை போடணும், அண்ட் அதை போடுறதுக்கு 6 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு அந்த டிவோட்டி வந்து பாக்குறாரு. என்ன பண்றது, எப்படி நான் காப்பாத்துறது. ஸோ அந்த பொறுப்பு அவருக்கு தான் வருதான், ஸ்ரீவாஸ் பிரபு தான் அந்த பொறுப்பு வருதான், இந்த காசுல அரேஞ்ச் பண்ணி இந்த டிவோட்டி ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு. அப்போ அவர் யோசிக்கிறாரு, நான் ஃபர்ஸ்ட் யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு. யாருக்கிட்ட கேட்குவாரு நினைக்கிறீங்க? குருமராஜ். உடனே குருமராஜ்க்கு போன் அடிக்கிறாரு. அப்கோர்ஸ் குருமராஜ் கிட்ட டைரக்டா பேச முடியல. அப்போ செக்ரட்டரி போன் எடுக்கிறாரு. போன் எடுத்த உடனே, நீங்க கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரம் கொடுங்க, உங்க பேர் எடுத்த உடனே குருமராஜ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாருன்ட்டு. ஸோ உடனே செக்ரட்டரி போய் குருமராஜ் கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இங்க ஆப்பிரிக்கால இருந்து நம்ம ஸ்ரீவாஸ் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு, குருமராஜ் நீங்க பேசுறீங்களான்ட்டு. எஸ். உடனே குருமராஜ் அப்புறம் பேசுறாரு, கேட்கிறாரு என்னாச்சுன்னு. அப்போ ஸ்ரீவாஸ் பிரபு இப்படி இப்படி சொல்றாரு, குருமராஜ் இந்த மாதிரி பேஸ் மேக்கர் போடணும், இவ்வளோ லக்ஷ்மி ஆகும், நான் என்ன பண்ணிட்டாங்க. உடனே குருமராஜ் என்ன பண்றாரு, 1 லட்சம் ரூபாய் இஷ்யூ பண்ணுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிடு. உடனே 1 lakh குருமராஜ் டொனேஷன் கொடுத்துரு இமீடியட்டா. ஸோ அவர் அவ்வளோ திருப்தியா சாட்டிஸ்ஃபையா சொல்றாரு, உடனே உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். உடனே குருமராஜ் வந்து அதை வந்து பார்த்துக்குவாரு. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும்னு உடனே அவர் மனசுல வருது. டிலே எல்லாம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க, குருமராஜ் கிட்ட போனீங்கன்னா உடனே உங்களை நல்லா கவனிச்சுக்கிறாரு அப்படின்னு இந்த டியூட்டி அவ்வளோ சந்தோஷமா குருமராஜ் பத்தி அப்படி பேசுறாரு. இது என் காதுல நான் கேட்கும் போது, அவர் சொல்லும் போது, அதை கேட்கும் போது எவ்வளவு திருப்தியா இருக்கு. அண்ட் அந்த அந்த ஆப்பிரிக்கால இருக்கிற எல்லா டிவோட்டிஸ் குருமராஜ் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்குவாங்க, எவ்வளவு திருப்தியா இருக்குவாங்க. ஒரு சின்ன ஒரு ஒரு சேவை பண்ணி குருமராஜ் அவங்கள நல்லா பாத்துக்கிட்டாரு, அவ்வளவுதான். இதே மாதிரி என்னாச்சு, என்னோட ஒரு பர்சனல் ஒரு அனுபவம் என்னன்னா, நம்ம கோயிலுக்கு ஒரு 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 கப்பல் வராங்க, ஒரு டிவோட்டி வராங்க, கொஞ்சம் ஏஜ்டு தான் அவங்க வராங்க. அப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல இப்பதான் இது வந்து ஒரு ஒரு அவுட் போஸ்ட், இப்பதான் இது இஸ்கானுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, ஒரு அவுட் போஸ்ட். இது சிட்டில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இங்க ஒரு ஃபெசிலிட்டியும் எதுவுமே இல்லை. விக்கிரகம் இருக்கிறாங்க, கோயில் இருக்கு, ஒரே ஒரு ரூம் இருக்கு. இந்த ரூம் தான் நாங்கள் கிச்சனா யூஸ் பண்ணிக்கிறோம், தங்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், ரெஸ்ட் ரூம் கூட கிடையாது. அப்போ ஒரு ஃபேமிலியான அவங்களுக்கு எப்படி ராமர் மேல ஒரு பற்றுதல் இருக்கு, ராமர் பார்க்கணும்னு அவங்க வராங்க. இப்ப நான் யோசிக்கிறேன், நான் என்கிட்ட என்ன இருக்கு, நான் எப்படி அவங்கள கவனிச்சுக்கிறேன், என்ன கொடுக்கறது நானு. இப்போ எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்தாக்கா நல்ல பிரம்மாண்டமா இருக்கும், கீர்த்தனம் இருக்கும், ஒரு நல்ல அமேசிங் டீம் இருக்கும், நல்ல விஷுவலா நல்லா இருக்கும், டெம்பிள் அருமையா இருக்கும், எல்லாம் அற்புதமா இருக்கும், டிடி வர்ஷிப் கிராண்டா இருக்கும், பிரசாதம் கிராண்டா இருக்கும், எல்லாமே அமேசிங்கா இருக்குமே. அப்ப அதெல்லாம் பார்த்தா பக்தர்கள் வந்து இன்ஸ்பயர் ஆவாங்க, ரொம்ப உற்சாகம் வரும். அப்படிதானே இஸ்கான் கோயில்ல இதெல்லாம் இருக்கணும் இல்லையா? இப்போ நான் யோசிக்கிறேன், ஐயோ எனக்கு கவலையா இருக்கு, இவங்களுக்கு நான் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி, நம்ம கிட்ட இருக்கிறது ஒண்ணுதான், நல்லா கவனிச்சுக்கலாம், நல்லா அவங்களுக்கு அன்பு கொடுக்கலாம், நல்லா கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்க கிட்ட பேசலாம், கேட்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு, சரி முடிஞ்ச அளவுக்கு நான் ஃப்ரூட்ஸ் பிரசாதம் அரேஞ்ச் பண்ணி அவங்க வராங்க, அவங்க கிட்ட போய் உட்காந்து அவங்க கிட்ட பேசி லீலைகள்லாம் சில கிருஷ்ண கதாலாம் ஷேர் பண்ணி அவங்க கிட்ட நான் பேசி ஷேர் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்றேன். யாருமே இல்லை, ஏன்னா ஜனங்களாம் ரொம்ப கம்மி இங்க நடமாடுறோம். ஸோ அவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. அவங்க கூட நான் உட்காந்து மேபி 1 hour 2 hour கூட உட்காந்து நான் அவங்க கிட்ட மகாபாரதாவுடைய லீலைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இஸ்கான் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் விஷயம். ஏன்னா அவங்களும் நான் அருமையா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க அன்பிலீவபிளா ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு வாட்டி செட்டப் ஆயிட்டு பிறகு டொனேஷன் கொடுக்கறது வந்து ரொம்ப ஈஸி.
பெரிய கோயில் இருக்கு, எல்லா விஷயங்கள் இருக்கு, இங்க நம்ம கொடுக்கலாம் டொனேஷன் கொடுத்தாக்க கரெக்டா உங்களுக்கு மீன்ஸ் அவங்க வந்து கம்ஃபர்டபுளா கொடுக்குவாங்க, இன்ஸ்பயர் ஆயிட்டு கொடுக்குவாங்க. எதுவுமே இல்லாத இடத்துல காசு கொடுக்கறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஜனங்க வந்து எப்பவுமே டவுட்டா இருக்கும், கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, எதுவுமே இன்னும் செட்டப் ஆகல, சரி செட்டப் ஆகட்டும் அப்புறம் வரலான்னு கூட மனசுல. இந்த கப்பல் வந்து இவங்க வந்துட்டு அந்த ஒரு கனெக்ஷன் ஃபீல் பண்ணி அவங்க திருப்பி 2-3 வாட்டி வந்து அதுக்கப்புறமா அன்பிலீவபிளா என்னால நம்ப முடியல, அவங்க வந்து ஒரு 5 பட்டு புடவை எடுத்து வந்து கொடுக்குறாங்க ராமருக்காக. அண்ட் ஒரு பட்டு புடவையுடைய விலை வந்து 25,000 ரூபாய். நான் வந்து ராமா உன்னுடைய லீலை எனக்கு புரிஞ்சுக்க முடியலையே, நான் எதுவுமே எங்களால கொடுக்கல, நாங்க என்ன கொடுத்தோம் ஒண்ணுமே இல்லைங்க, வெறும் அன்பு, அந்த ஐ மீன் அன்போட பேசணும், கேர் பண்ணணும், கொஞ்சம் பிரசாந்தம் கொடுத்தோம், அவ்வளவுதான். என்கிட்ட வேற ஒண்ணுமே இல்லை கொடுக்கறதுக்கு, இதுதான் கொடுத்தோம். லிட்டரலா நீங்க பார்க்கலாம், ஒருத்தருக்கு என்ன வேணும், அவங்களுக்கு நம்ம கிட்ட இந்த பேரு புகழ் காசு அதெல்லாம் அவங்க யாருமே எதிர்பார்க்கல. ஒருத்தர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன தேவையா இருக்குது, வெறும் அந்த 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 ஒரு கேரிங், என்னை பத்தி ஒருத்தர் இருக்கிறாங்க கவனிச்சுக்கிறதுக்கு, என்னை பத்தி கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்களேன்ட்டு அந்த ஒரு கான்பிடன்ஸ் வேணும். அப்போ உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். அந்த மாதிரி ஐ மீன் அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் லக்ஷ்மியும் அவங்க வந்து சஃபிஷியண்டா கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். அந்த மாதிரி நம்ம குருமராஜ் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் என்ன கொடுத்துட்டு இருக்கிறாரு, அந்த அன்பு, இந்த கேரிங். அண்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம வேணும்னா பௌதிக லெவல்ல தான் நம்ம இருக்கிறோம், பௌதிக அன்பு தான் நம்ம கிட்ட இருக்கு, இன்னும் நம்ம திவ்யமான அந்த லெவலுக்கு இன்னும் வரல. குருமராஜ் மாதிரி, குருமராஜ் கிட்ட இருந்து என்ன மாதிரி அன்பு வருது, அவர்கிட்ட இருந்து வர்றது திவ்யமான அன்புங்க, திவ்யமான நிலைமையில இருக்கிறாரு, ஆன்மீக அன்பு தான் வருது அவர்கிட்ட. அவர் அதுக்குதான் குருமராஜ் இப்படி கண்ணெடுத்து ஒருத்தர் பார்த்தாலே அவங்களுக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கு. குருமராஜ் என்ன பார்த்தாரு, அவர் அந்த குருமராஜ் வந்து அந்த காருக்குள்ள உட்காந்துக்கிட்ட பிறகு ஒன்றும் இல்லை, அந்த காருக்குள்ள உட்காந்துட்ட பிறகு கையை அந்த ஸ்கிரீன் மேல வைக்கிறாரு, நீங்க போய் வெளியே கையை அது தொடுறீங்க, என்ன ஃபீல் பண்றீங்க, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு குருமராஜ் பிளஸ் பண்ணிட்டாரு, குருமராஜுடைய கையை நான் தொட்டு, நீங்க உண்மையாவே அனுபவம் பண்றீங்களா இல்லையா, அது ஆர்டிபிஷியலா இல்ல அது ரியலா? ரியல் தான் பிரபு, எனக்கு அந்த அனுபவம் இருக்கு பிரபு, எனக்கு பண்ணாரு பிரபு. உங்களுக்கு அனுபவம் இருக்குல்ல. சோ என்ன சொல்ல வர, இது மாதிரி நம்ம பண்ண முடியாது, நம்ம போய் கார்ல உட்காந்துக்கிட்டு கைப்பிடி வச்சு பிளஸிங் எல்லாம் கொடுக்க முடியாது. இது குருவராஜ் அந்த பவித்திரமான உன்னதமான பரமம்ச லெவல்ல இருக்கிறாரு, அதனால அவர் சார்ந்த எல்லா விஷயமும் திவ்யமா இருக்குது. சோ அவரை கையை காமிச்சாலே போதும், நமக்கு எல்லா கருணை வந்துடும். அவர் ஒருத்தர் பார்த்துட்டு நினைக்கிறாரு அவன் நல்லா இருக்கட்டும்னாலே போதும், கண்டிப்பா கிருஷ்ணரே அவனை வந்து பார்த்து. ரெண்டாவது பாயிண்ட் என்ன, மிக உன்னதமான விஷயம் யாருக்குன்னா நம்ம கொடுக்க முடியும்னா அது என்னது, அன்புதான். அன்பு. அன்பு அண்ட் வாட், அந்த கேரிங்க்கு என்ன சொல்றோம் அப்படின்னா கேரிங், கவனித்துக் கொள்ளுதல், அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறது. எஸ், அன்பு மற்றும் கவனிச்சுக்கணும், இது 2 விஷயம் பண்ணாலே போதும். அவங்க வந்து உங்களுக்கு இல்ல, அவங்க கிருஷ்ண உணர்வுல கண்டிப்பா வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க, இது பண்ண போதும் கிருஷ்ண உணர்வு அவங்க எடுத்துக்குவாங்க. இது 2வது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, யார பத்தியும் எந்த குறையும் சொல்லக்கூடாது, நெகட்டிவா பேசக்கூடாது. ஆனா என்ன பேசணும் அதுவும் சொல்லுங்க, நெகட்டிவா பேசாதீங்க, நானா நல்ல விஷயம் பேசுங்க, அதுக்குன்னு எதுவும் பேசக்கூடாது இருக்காதீங்க. சோ நெகட்டிவா பேசக்கூடாது, பாசிட்டிவா நம்ம பேசணும் ஆச்சுங்களா. அண்ட் அன்பு அண்ட் கவனிப்பு, இது 2ம் கொடுக்கும். எப்படி சின்ன சின்ன விஷயம் கூட குருமராஜ் வந்து மிஸ் பண்றதுல
அண்ட் அத கவனமா ட்ரைனிங் எப்படி கொடுக்கணுமோ அதை கொடுக்குறாரு. என்ன ஆகுது, இதே மாதிரிதான் இப்போ அவர் வந்து பெரிய ஒரு இஸ்கான்ல பெரிய போஸ்ட்ல இருக்கிறாரு. ஆரம்ப காலத்துல அவர் பக்தியில வரும்போது குருமராஜ்க்கு சேவை பண்ணிக்கிட்டு இருந்தாரு, குருமராஜ் கூட இருக்கும்போது. அப்போ பாக்குறாரு குருமராஜ் வந்து எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறாரு. குருமராஜ் எங்க போனாலும் அவருடைய குணமே வந்து எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பார். நிறைய பிரசாதம் எடுத்துட்டு வருவாரு அண்ட் பிரசாதத்தை நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். காஜா எடுத்து வந்திருந்தாரு குருமராஜ், எடுத்து வந்து காஜா பிரசாதம் எடுத்து வந்து எல்லாருக்கும் கொடுத்தார். இந்த புது டிவோட்டி என்ன பண்றாரு, டிவோட்டி அவர் என்ன பண்றாரு, இந்த காஜா எடுத்து இப்படி கையில வச்சு இப்படி பல்லுல இப்படி கடிச்சு இப்படி சாப்பிடுறாரு. அப்போ குருமராஜ் ட்ரைனிங் என்னன்னா, பிரசாதம் சாப்பிடு ரொம்ப நல்லது, ஆனா சாப்பிடுறதுக்கு முன்னாடி முதல்ல தண்ணி இருக்கான்னு பாத்துக்க அக்கம் பக்கம். தண்ணி இருந்தா இந்த மாதிரி சாப்பிடலாம், தண்ணி இல்லைன்னா நான் உனக்கு வேற வழி கத்துத்தரேன். அப்படி சாப்பிட்டீங்கன்னா உன் கை வந்து எச்சம் ஆகாது, நீ கை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்றாரு குருமராஜ் காமிக்கிறார். அந்த காஜா எடுத்து உடைச்சு அப்படி வாயில அப்படி தூக்கி போடணும். தூக்கி போடணும். அப்ப கை வந்து இந்த லிப்ஸ் தொடக்கூடாது, வாயை வந்து தொடாத சாப்பிடணும். அப்படி கத்து கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி வடி இப்படி சாப்பிடு அப்படின்னு கத்து கொடுக்குறாரு. ஸோ தண்ணி இல்லைன்னா டிராவல் பண்றோம்னா இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோ, தண்ணி இருந்தா சரி நீ நார்மலா சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணு, போய் ஹேண்ட் வாஷ் பண்ணு. இந்த விஷயம் எவ்வளோ ஒரு கவனிப்பான விஷயம்னா, ஏன் அது சொல்றேன்னா, குருமராஜ் வந்து கேரளா போயிருந்தார். கேரளால குருமராஜுக்கு ஒரு சீடர் இருப்பார். அந்த சீடருடைய அப்பா வந்து நம்பூதிரி பிராமணாஸ் இருக்கிறாங்களே, ஸோ அவங்க வந்து நிறைய மடி பார்க்குவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குவாங்க. அவங்க பையன் எஸ்கான்ல போனா அவருக்கு பிடிக்கல. என்ன நம்ம சம்பிரதாயத்துல இல்லாத இவன் எங்க எஸ்கான்ல போயிட்டான், வேற யாரோ வெளிநாட்டுக்காரங்க கிட்ட போய் இவன் தீட்சை வாங்குறான் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு ஒரே கோபமா இருக்கான். அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல. அப்ப அந்த நேரத்துல குருராஜ் அங்க போறாரு அண்ட் அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்றாரு. சீடன் அவங்க வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை பாக்குறாரு, உட்காடுறாங்க. உட்கார்ந்துட்டு இருக்கு, இதே மாதிரி பிரசாதம் கொடுக்குறாங்க. குருவராஜ் அந்த பிரசாதம் சாப்பிடுறாரு. சாப்பிட்ட பிறகு இங்க எங்க தேடுறாரு, எங்க போய் கை கழுவலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க இடம் காமிக்கிறாங்க. அவங்க போயிட்டு குருராஜ் கை கழுவிட்டு திருப்பி வந்து உட்காந்துட்டு பிறகுதான் அடுத்த டிஸ்கஷன். இந்த ஹேபிட்டை பார்த்துட்டு அந்த பிராமணர் சொல்றாரு, வாலியே வெளிநாட்டுக்காரர் இருந்தாலும் இவ்வளவு நல்ல ஹேபிட்டா இருக்கு, நல்ல கையெல்லாம் சுத்தமா பண்ணி வச்சிருக்கிறாரு, பிரசாத் சாப்பிட்ட உடனே நல்ல சுத்தமான குணங்களா இருக்கு அப்படின்னு. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இன்சிடென்ட் தான், அதை கை கழுவுற விஷயம் பார்த்துட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணும். குருராஜ் எவ்வளவு கான்சியஸா இருக்கிறாருன்னு பாருங்களேன். அதை சார்ந்த ஒரு விஷயம். அதே நம்ம அந்த சீடர் சொல்றாரு, ஒரு வாட்டி குருராஜ் கூட ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாரு. அப்போ பிரசாதம் டைம் வந்தாச்சு, குருமராஜுக்கு லஞ்ச் எல்லாம் சர்வ் பண்ணியாச்சு, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட பிறகு குருமராஜ் வந்து ஒரு பேக்ல இருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறார். அந்த பாக்ஸ் திறந்தா வகை வகையான நட்ஸுங்க இருக்கு, கேஷ்யூ நட், ஆல்மண்ட், அப்புறம் பிஸ்தா, பாதாம், அதெல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு அதுல. அப்ப என்ன பண்றாரு குருமராஜ், அதுல இருந்து அந்த கேஷ்யூ நட் எடுத்துட்டு அதே மாதிரி அப்படி தூக்கி போட்டு சாப்பிடுறாரு. கை வந்து வாயை தொடாத அப்படி சாப்பிட்டார். இந்த சீடர் இப்படி அழகா பாக்குறாரு, ஆஹா குருமராஜ் சாப்பிட்டுங்கிறத அப்படி பாக்குறாரு. அப்புறமா குருமராஜ் சொல்றாரு, டாக்டர் சொல்லி இருக்கிறாரு இந்த கேஷ்யூ சாப்பிடக்கூடாது, டக்குன்னு சொல்லிட்டு வாயில போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒன்னும் சொல்லல, அந்த கேஷ்யூ சாப்பிட்டதுக்கு இன்னொரு கேஷ்யூ எடுக்கிறாரு. டாக்டர் என்ன சொன்னாரு, கேஷ்யூ சாப்பிடுறாரு, டக்குன்னு திருப்பி வாயில போட்டுக்கிறாரு. எங்க சீடருக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது, என்ன டாக்டர் சொன்னாருன்ட்டு இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு தடவை பண்ணாரு, டாக்டர் சொன்னாரு என்ன கேஷ்யூ சாப்பிடக்கூடாது, டக்குன்னு வாயில போட்டு சாப்பிட்டுருவாரு. அப்புறம் ஃபைனலா இந்த சீடர், குருராஜ் டாக்டர் தான் சொன்னாரு சாப்பிடக்கூடாதுன்னு, நீங்க ஏன் குருராஜ் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது குருராஜ் என்ன சொல்றாரு, ஆமா நான் சாப்பிடுவேன், உன்னுடைய வேலை என்ன, நீ என்ன பாத்துக்கணும் இல்ல, நல்லா நீ என்ன சாப்பிட விடக்கூடாது.
அதுக்கப்புறம் தான் அந்த அந்த சிஷ்யனுக்கு புரிஞ்சுது. ஓ, எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறாரு, எனக்கு புரியலையே. அதுக்கப்புறமா போய் அந்த டப்பாவை எடுத்துக்கிட்டு வர, இப்படிதான் நீ என்ன கவனிச்சுக்கணும் அப்படின்னு குருமராஜ் சொல்றாரு. ஆக்சுவலி குருமராஜ் வந்து நானே கேட்டிருக்கிறேன். குருமராஜ் ஒரு மீன்ஸ் நான் குருமராஜ் பக்கத்துல இருக்கேன், நான் கூட இந்த கேள்வி கிட்ட இருப்பேன். இன்னொருத்தர் அப்படி கேள்வி கேட்கும் போது குருமராஜ் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும் உடனே நம்ம குருமராஜ் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்போம், ஹவ் ஆர் யூன்னு கேட்போம். அப்ப குருமராஜ் என்ன சொல்லுவாரு, நீ தான் என்ன பார்த்துக்கணும், நீ என்னுடைய சீடன், என்னை யாரை கவனிச்சுக்கணும், நீங்க தான் என்ன கவனிச்சுக்கணும். நான் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைய நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய உடம்ப நீங்க பார்த்துங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆக்சுவலி சீடர் குருமராஜ பார்த்துக்கிற பொறுப்பு யாருக்கிட்டங்க இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குருமராஜ கவனிக்கிற பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? நம்மள்ட்டதான். நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சியுடைய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? குருமராஜ் கிட்ட. இதுதாங்க ஒரு சீடருக்கும் குருக்குள்ள இருக்கிற ஒரு நெருங்கிய சம்பந்தம். நம்ம குருமராஜுடைய ஹெல்த் பார்த்துக்கணும், அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அரேஞ்ச் பண்ணணும், அண்ட் அவரு நேச்சுரலாவே நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சியை பார்த்துக்கிறாரு. இது சார்ந்துதான் நீங்க வந்து சீடர்கள் எடுக்கிற எல்லா ஸ்டெப்பும் அப்ரிஷியேட் பண்ணணும். இப்ப சில சீடர்கள் வந்து சர்வெண்டா இருந்து அங்க நெருங்கி இருந்து கிட்ட வராதீங்கன்னு சொல்றாங்கன்னா அது யாருக்காக சொல்றாங்க? குருமராஜுடைய ஹெல்த்துக்காக தானே சொல்றாங்க. நம்ம அதை மதிக்கணுமா மதிக்க கூடாது? நம்ம பாக்குறோம் எவ்வளவு வாட்டி அந்த இன்ஃபெக்ஷன் திரும்பி திரும்பி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, லங்ல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, இப்போ கஷ்டமா இருக்கு. அந்த இன்ஃபெக்ஷன் எதனால வருதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் இம்யூனோ சப்ரசன்ட் மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறார், இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ற மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறார். அப்ப அந்த நேரத்துல மற்ற இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஈஸியா வரும் உடம்புல. அதுக்குதான் அந்த சீடர்கள் கஷ்டப்படுறாங்க. மாஸ்க் போடுங்க, தூரம் நில்லுங்க, கிட்ட வராதிங்க, இப்படி பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க. ஏன் இதெல்லாம் சொல்றாங்க? குருமராஜ ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், அது பொறுப்பு நம்ம கிட்டதான் இருக்குது. இது நம்ம புரிஞ்சுக்கிட்டு குருமராஜ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுமா இல்லையா? சோ மூணாவது பாயிண்ட் என்ன? குருமராஜோட உடலை வந்து நம்ம பார்த்துக்கணும், நம்மளோட ஆன்மீக முன்னேற்றத்தை குருமராஜ் பார்த்துக்கணும். ஆன்மீக வாழ்க்கை குருமராஜ் நம்ம பார்த்துக்கிறோம், நம்மள குருமராஜ் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப ஈஸியா இருக்கா? சோ இந்த குருமராஜ பார்த்துக்கிறதுல விஷயத்துல அப்கோர்ஸ் வாப்பு சேவா வாணி சேவா ரெண்டுமே அங்க வருது. அவருடைய உடலுக்கு தேவையான விஷயங்களும் பார்த்துக்கணும், அண்ட் அவருடைய கட்டளை இருக்குல்ல அதையும் நம்ம பார்த்துக்கணும், கவனிச்சுக்கணும். அதுவும் நம்ம பொறுப்பா எடுத்துக்கிட்டு அதை நம்ம செய்யணும். ரெண்டும் இருக்க. அவரை பார்த்துக்கணும்னா என்ன? ஒரு பகுதி ஒரு கை மட்டும் கழுவி விட்டுட்டு இன்னொரு கை கழுவாத விட்டுலாமா? ரெஸ்ட் ரூம் போனா 2 காலில தண்ணி ஊத்தணுமா இல்லையா? ஒரு காலில மட்டும் தண்ணி ஊத்திட்டு கழுவிட்டுன்னு சொல்லிடலாமா? 2 காலிலையும் தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணணும் இல்லைங்க? இந்த மாதிரி குருமராஜ நம்ம பார்த்துக்கிறோம்னு அர்த்தம் என்ன? ரெண்டுத்தையும் பார்க்கணும். வாணி சேவம் பார்த்துக்கணும், வாப்பு சேவம் பார்த்துக்கணும். வாப்பு சேவா பண்ணும் போது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கட்டாயமா நம்ம போய் பண்ணணும். அவர் வராரு, டெம்பிளுக்கு வராரு, அவருக்கு வந்து தேவையான விஷயங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணலாம், இல்ல லக்ஷ்மி மூலமா சப்போர்ட் பண்ணலாம். இதை வாங்கி கொடுக்கணும்னா வாங்கி கொடுக்கலாம். துணிகள் இருக்கு, கிஃப்ட்ஸ்கள் இருக்கு, பொருள்கள் இருக்கு. எவ்வளவு செலவு பண்றாங்க டிராவல் பண்றதுக்காக. டிக்கெட்டுக்கு எவ்வளவு செலவு ஆகுது. நமக்கு தெரியும் குருமராஜுடைய டிராவல்லாம் கடைசி நாள் வரைக்கும், கடைசி நிமிஷம் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகாது. ஸோ அப்போ அதெல்லாம் டிக்கெட் காஸ்ட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. குருமராஜ் கூட 20 சீடர்கள் போனோம், அப்ப எவ்வளவு செலவு ஆகும்? அந்த லட்சுமியில எங்கிருந்து வரும்? யாரு கொடுக்கணும்? யாரோ கொடுக்குவாங்க, நமக்கு என்ன கவலை? நம்ம தாங்க கொடுக்கணும், நம்ம தாங்க ஹெல்ப் பண்ணணும். இதெல்லாம் நான் வந்து என்ன சொல்றேன், இதெல்லாம் நம்ம வந்து மெடிடேட் பண்ணணும், சிந்திக்கணும். பெரும்பாலும் நம்ம வந்து இதெல்லாம் இருக்குது கூட நமக்கு தெரியலன்னு சொல்லுவேன். ஓ இப்படி கூட இருக்கா, இப்படி கூட நம்ம பண்ணலாமான்னு கூட நம்ம மனசுல
எட்டாது, தோணாது. ஸோ எவ்வளோ குருமராஜ்க்காக சப்போர்ட் பண்ண முடியும் அவ்வளோ பண்ணணும். என் வாழ்க்கையே யாருக்கு? குருமராஜ்க்காக. ஸோ நான் அவருக்காக தானே செலவு பண்ணணும், அவருக்காக தானே நான் எல்லாமே பண்ணணும். அந்த மாதிரி யோசிச்சு தயவு செய்து முழுமையா குருமராஜ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவர் நல்லா கவனிச்சு. ஸோ ஒண்ணு வாப்பு சேவா, இன்னொன்னு என்ன வாணி சேவா. அவருக்கு நிறைய ஆசைகள் இருக்குல்ல, நிறைய கட்டளை பிரபுபாத் கொடுத்திருக்கிறாருங்க. அதை எப்படி பூர்ணம் பண்ணலான்ட்டு நம்ம யோசிக்கணும். குருமராஜ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம் நம்ம யோசிக்கணும். குருமராஜ் பிரபுபாதை திருப்திப்படுறதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாரு, நான் என்ன குருமராஜுக்கு சேவை பண்ணலான்ட்டு நம்மளை பத்தி அந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும்னு நம்ம யோசிக்கணும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? நெகட்டிவா பேசக்கூடாது, நெகட்டிவா பேசக்கூடாது, பாசிட்டிவா பாசிட்டிவா பேசணும். தான் நம்ம பேசணும். Yes. மத்தவங்கள பத்தி செகண்ட் பாயிண்ட், அவங்க அன்பு அன்பு மற்றும் கவனிப்பு. அரவணைப்பு இருக்கணும். எஸ். மூணாவது குருவை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. கரெக்ட், வெரி குட், கரெக்டான வார்த்தை. பாதுகாப்பு ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. இது நாம குருவை பாதுகாக்கணும். நம்ம ஆன்மீகத்தை குரு மகாராஜ் பாத்துக்குவார். நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சி அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவருடைய கருணை இல்லைன்னா நமக்கு இந்த புரிதல் வந்து இருக்கிறாரு, இந்த மாதிரி நம்ம ஜபிச்சு இருக்க மாட்டோம், இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்லாம் ஆகாது. அவருடைய அப்பார கருணையாலதான் திரும்பி திரும்பி நமக்கு வாய்ப்பு கொடுக்கறதாலதான் நம்ம ஏதோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பக்தி சேவை, இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அவரை நல்லா பாதுகாக்கணும். சோ பாதுகாக்கிறதுல இன்னொரு விஷயம் என்ன? 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ சீரியஸா சின்சியரா அதை பிரேக் பண்ணாத நல்லா ஃபாலோ பண்ணும். இது இருக்கா இல்லையா? அவர் பாதுகாப்புனா என்ன? நிறைய வாட்டி குருமராஜ் சொல்லி இருக்கிறார், என் சீடர்கள்லாம் வந்து ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ பிரேக் பண்றாங்க, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறார். குருமராஜ் பாதுகாக்கிறதுல என்ன விஷயம் வருது? அந்த பாவ செயல்ல ஈடுபடக்கூடாது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மிஸ்டேக்ஸ் ஆகும், தவறுகள் ஆகும், பட் மிஸ்டேக் ஆகிற வரைக்கும் அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது. சரிங்களா? ஓகே. ஹரே கிருஷ்ணா. வீடியோல இல்லாதவங்களே முடிச்சிட்டு இருக்கிறீங்க தானே? ஹரி போலோ கௌரங்கா. முடிச்சுட்டு இருக்கிறீங்களான்னு ஒரு செக், வேற ஒண்ணும். கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி, வாங்க மாதாஜி உட்காரு. சோ ஒரு சீடர் என்ன சொல்றாருன்னா, குருமராஜ் வந்து அவங்களுடைய சீடரை மட்டும் இல்ல எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கிறாருன்னு சொல்றாரு இல்லையா? நம்ம தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இன்ஃபேக்ட் குருமராஜ் வந்து இஸ்கானையே சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் சொல்றாங்க. அந்த பக்தி தீர்த்த மகாராஜுடைய சீடு இருக்கிறாரு இல்லையா? இந்த மகாராஜ் வந்து என்ன சொல்றாரு? அவரை நான் எப்படி பாக்குறேன்னா, இஸ்கானை சேர்த்து வச்சிருக்கிறாருன்னா அது குரு ஜெயபிரகாஷ சுவாமி குரு மகாராஜ் தான். அதனால அவரு எவ்வளவு நாள் இந்த பூலோகத்துல இருக்க முடியுமோ இருக்கணும், நீண்ட நாள் அவர் வாழணும் அப்படின்னு அவர் வந்து ஆசீர்வாதம் கொடுக்கிறார். என்ன, நம்ம ஸ்ரீ சம்பிரதாயில ஒரு பல்லாண்டு ஒரு பிரார்த்தனை இருக்கேன். என்ன பிரார்த்தனை யாருக்குன்னா தெரியுங்களா? பல்லாயிரத்தாண்டு பல்கோடி நூறாயிரம் அண்ணாண்ட திண்டோள் மணிவண்ணாம் சேவடி செவ்வி திருக்காப்பு. ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்த்தேன் சில டிவோட்டிஸ் எல்லாம் கண்டு மாதிரி இந்த மந்திரா சொல்லுவாங்க. இப்ப அவங்கள போய் கொஞ்சம் பகவத்கீதா ஸ்லோகா கேட்கலாமா, சொல்றாங்களான்னு பாக்கலாமா? சரி, எனிவே ரொம்ப சந்தோஷமா அது ஷேர் பண்ணீங்க. இதுல என்ன பேக்ரவுண்ட் என்ன? ஒரு டிவோட்டி கிருஷ்ணருக்கே ஆசீர்வாதம் கொடுக்கும் இல்லையா? அதான பேக்ரவுண்டு. பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீண்ட நாள் வாழ்ப்பா ரசீஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு டிவோட்டி எப்படி அத கிருஷ்ணர், ஐ மீன் முழுவதும் கடவுள் அவருக்கு எப்படி பிளெஸிங்ஸ் கொடுக்கறது, ஆனா இங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் குருமராஜ்காக? நமக்கு தகுதி இல்லை, ஆனா நம்ம கிருஷ்ணர்கிட்ட வந்து ஒரு
ஒரு ஒரு ஃபார்ம் கொடுக்கலாமா? கிருஷ்ணர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் ஃபார்ம் அனுப்பலாமா? ஒரு கோரிக்கை கொடுக்கலாமா? என்ன கோரிக்கை, என்ன ரிக்வெஸ்ட் ஃபார்ம்? பல்லாண்டு அவர் வாழணும் கோரிக்கை பண்ணலாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. எக்ஸாக்ட்லி. அந்த ஜெய் அந்த ஜெய். அந்த அந்த பிரார்த்தனை அப்படியே இங்க கொண்டுட்டு வந்தோம். சோ டெய்லி குருமராஜ்காக பிரார்த்தனை பண்ணுங்க. எவ்வளவு வாட்டி பண்ண முடியும் பண்ணுங்க. எந்த கோயில் போனாலும் முதல்ல யாருக்காக ப்ரே பண்ணணும்? குருமராஜ். குருமராஜுக்காக. எந்த இடத்துல போனாலும் எந்த ஒரு ப்ரோக்ராம் இருந்தாலும் முதல்ல யாருக்காக ப்ரே பண்ணணும்? குருமராஜ்காக. எந்த குருமராஜ். காமன் ஃபங்க்ஷனா இருக்கட்டும்ங்க, அங்க போய் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணலாம்ல, என்னோட குருமராஜ்காக கொஞ்சம் ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. சொல்லலாம் இல்ல. உங்களுக்கு தானங்க உங்க குருமராஜ் மேல அன்பு, அதை நீங்க ஷேர் பண்ணலாம்ல, ரிக்வெஸ்ட் பண்ணலாம்ல, சொல்லலாமே நம்ம. சோ நம்ம தினமும் என்ன பண்ணணும்? குருமராஜுடைய ஹெல்த்துக்காக, அவருடைய நீண்ட ஆயுளுக்காக, தீர்க்க ஆயுக்காக, ஆரோக்கியக்காக நம்ம தீவிரமா பிரார்த்தனை பண்ணணும். எல்லா கோயிலும் சரி, எல்லா நிலைமையிலும் சரி, எல்லா ப்ரோக்ராம்னா நீங்க ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க, ஒரு பக்தி ஒர்க்ஷாப் ப்ரோக்ராமோ, இல்ல ஒரு சண்டே ப்ரோக்ராமோ, இல்ல ஒரு ஃபங்க்ஷனோ, ஒரு ஒரு ஜென்மாஷ்டமியோ, இல்ல கௌரபூர்ணிமா, இல்ல ஒரு ஆச்சாரியோடைய அப்பியரன்ஸ் டிசப்பியர், எந்த ப்ரோக்ராம் எப்ப இருந்தாலும் முதல்ல குருமராஜுடைய ஹெல்த்துக்காக ப்ரே பண்ணுங்கன்ட்டு நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். இது ஒன்றும் கஷ்டமான ரிக்வெஸ்ட் இல்லை இல்லையா? பண்ண முடியுமில்ல எல்லாரும்? பண்ணுவோம் பிரபு. தாராளமா செய்யலாம் பிரபு. ஹரே செய்துட்டு இருக்கிறீங்கன்னா ரொம்ப நன்றி, சந்தோஷம். அந்த மாதிரி ஹேபிட் வரலன்னா இந்த ஹேபிட்டை வளர்த்துக்குங்க. அப்ப நேச்சுரலாவே நம்ம வாழ்க்கையில முதல் மரியாதை யாருக்கு நம்ம கொடுக்குமோ? குருமராஜுக்கு கொடுத்தோம். இப்ப நம்ம கோயிலுக்கெல்லாம் போறோம். நான் வந்து டினர் பண்ணது 3 வேளை பண்ணும் என் ஜெகநாதர்கிட்ட குருமராஜுக்காக. நல்லது, ரொம்ப நன்றி. பண்ணுங்க. 3 வேலை இல்ல, 30 வேலை இல்ல, 300 வேலை கூட பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். எனிவே, சோ நம்ம கோயிலுக்கெல்லாம் போனா அப்ப அர்ச்சனைக்கு கேட்குவாங்க, பேரை சொல்லுங்க, நட்சத்திரம் சொல்லுங்க, கோத்திரம் சொல்லுங்கன்னு. உடனே வாயில ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? பேரு குருமராஜ் பேர் வரணும். தேவதாக சுவாமி. பரம் பூஜ்ய His Holiness தெய்வத்திரு தேவதக சுவாமி குருமராஜ் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் கோத்திரம் கேட்குவாங்க, என்ன கோத்திரம்? அச்சுத அச்சுத கோத்திரம். அச்சுத கோத்திரம். என்ன ராசி? ரிஷபராசி. சிம்மராசி. 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 என்ன நட்சத்திரம்? மகம் நட்சத்திரம். மகா நட்சத்திரம். எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க, நான் கொடுத்துட்டேன், இன்னைக்கு எழுதிக்கங்க. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ. ஜெயபதாக சுவாமி குருமராஜ். நீங்க சொல்லும் போது என்னைக்குமே எப்பவுமே சீடனா இருந்துகிட்டு உங்க வாயில குருமராஜ் தான் வரணும், மகாராஜ் வரக்கூடாது. சோ இஸ் ஒன்லி ஜெயபதாக சுவாமி பரம் பூஜ்ய குருமராஜ். ஓகே, சோ பேரை கொடுத்துட்டு அச்சுத கோத்திரம் எழுதிக்கங்க. சிம்ம ராசி, மக நட்சத்திரம், மகா நட்சத்திரம். அவ்வளவுதான். அதுக்கப்புறமா குருமராஜ் பேர் சொல்லிட்டோம். இப்ப நம்ம வந்து நம்ம ஃபேமிலியில ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, எல்லாருடைய பேர் சொல்லலாம். இல்ல அதான் சொல்லலாம், அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. பட் டைம் அண்ட் ஒரு புத்திசாலித்தனம் என்ன, சக குடும்பம் சொல்லுங்க. குருமராஜுடைய எல்லா ஃபேமிலிக்காகவும் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. அப்போ குருமராஜ் கூட சார்ந்த எல்லாருமே வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா சீடர்களும் வந்துருவாங்க, எல்லா சிக்ஷா சீடர்களும் வந்துருவாங்க, அவருடைய எல்லா காட் பிரதர்ஸ் வந்துருவாங்க, முழு இஸ்கானே அதுல வந்துடும். நீங்க போயிட்டு இப்ப ஒரு பேர் எடுத்தா சொல்ல முடியுமா, பண்ண முடியுமா? அர்ச்சனை அங்க பூஜாரி, நீ என்னடா பண்ற, நீ கிளம்படா, நீ என்னால முடியாதுன்னு பூஜாரி அனுப்பிச்சு விட்டுடுவாரு. எனக்கு டைம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம்ஸ் பிரபு. ஆக்சுவலா வந்து ஸ்ரீரங்கத்துல வந்து நம்ம தன்வந்திரி கோயில்ல போய் நான் வந்து அர்ச்சனை பண்ணும்போது இது சொல்லி ஜெயபதக சுவாமி மகாராஜ் அப்படின்னு சொன்னோன்னா அவரே சொல்ல ஆரம்பிச்சிருவாரு, மகா நட்சத்திரம் அச்சுத கோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மராசின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. அவ்வளவு பேர் அங்க அர்ச்சனை பண்றாங்க அங்க. ஆக்சுவலா அதை நான் கண்ணால பார்த்தேன், எனக்கு ஆச்சரியமா போயிடுது. ஃபர்ஸ்ட் பண்ண உடனே என்ன இவரே சொல்றாரு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு சொல்லி அடுத்த வாட்டி நான் குருமன் ஜெயபதாக சொன்னா எனக்கு தெரியும்பா, டக் 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 அவர் சொல்லிட்டு எல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றாரு.
அதே மாதிரி ஆமா பிரபு. அகோபிலத்திலயும் அப்படிதான் பிரபு. அகோபிலம் நம்ம அந்த நரசிம்மர் எங்க போனாலும் எல்லா இடத்துலயும் நம்ம வந்து பரம்பூஜ்ய ஜெயபதாக சுவாமி குருமகராஜ் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவங்க வந்து கடகடன்னு சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. கரெக்ட். நம்ம தானே அவருடைய புகழை எல்லா இடத்துலயும் கொண்டுட்டு போனோம். ஓகே, இது 4வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்ன? குருமகராஜ் அர்ச்சனை எல்லாம் பண்ணணும்னா குருமகராஜ் அவருக்காக ப்ரே பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல எல்லா மரியாதையும் மரியாதை. குருமகராஜ் Correct. கொடுக்கணும். முதல் மரியாதை குருமராஜ் கொடுங்க. எல்லாமே அதுல எல்லாருமே விஷயங்கள் அதுல வந்து வந்துரும். ஓகே, சோ அகைன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? நெகட்டிவா பேசக்கூடாது, பாசிட்டிவா பேசணும். பத்தி குறை பேசக்கூடாது, நல்ல விஷயம் பற்றி பேச வேண்டும். ரெண்டாவது, எல்லோரிடமும் அன்பு அரவணைப்பா இருக்க வேண்டும். அன்பு மற்றும் கவனிப்பு 2 பாயிண்ட் இருக்கும். சரி, அப்புறம் 3வது, குருமராஜா பாத்துக்குவது நம்மளோட கடமை. அவர் நம்முடைய ஆன்மீகத்தை செய்யணும் பிரபு. 4 ஒழுக்க கட்டுப்பாடை நல்லா பாத்துக்கணும். நல்லா அவருக்கு பாதுகாப்பு நம்ம தான் கொடுக்கணும். அவரு நம்மளுடைய ஆன்மீக வச்சு அவர் 4வது என்ன? எந்த கோவிலுக்கு போனாலும் முதல் மரியாதை குருமராஜ் கொடுக்கணும். முதல் மரியாதை குருமராஜ் கொடுக்கணும். டன். தேங்க்யூ. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கும் பிரபு. குருவோட சேவையில ரொம்ப திருப்தியா சந்தோஷமா இருக்கும் பிரபு. குரு நீண்ட நாள் நம்ம கூட வாழணும்னு சொல்லிட்டும் பிரார்த்தனை பண்ணணும் பிரபு. நம்ம கூட குருவுடைய சேவையில திருப்தியா இருக்கும். குருமராஜ் அவருடைய சேவைக்காக எவ்வளவு நாள் இருக்கணும் வேணும்னாலும் அவர் இந்த பூலோகத்துல இருக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ டிவோட்டிஸ், தேங்க்யூ சோ மச். உங்க ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டோத் பிரணாம் பிரபு. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. இதுல கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இதை நான் ஷேர் பண்ண விரும்புறீங்க, ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க. ஐ திங்க் விஸ்வேஸ்வரி மாதாஜி அந்த காலையில ஒரு நல்ல பாயிண்ட், ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க ரஜேஸ்வர் பிரபு பத்தி. மாதிரி நீங்க ஷேர் பண்ண விரும்புறீங்கன்னா தாராளமா ஷேர் பண்ணுங்க. நீங்களே சொல்லிடுங்க பிரபு ப்ளீஸ். அந்த மெசேஜ் உங்ககிட்ட தான் டைரக்டா வந்தது. சொல்லுங்க மாதாஜி, நோ ப்ராப்ளம், ஷேர் பண்ணுங்க. பிரபு நீங்களே சொல்லுங்க. நீங்க ஏன் மாதாஜி கூச்சப்படுறாங்க இன்னைக்கு? ஓகே, ஒண்ணும் இல்ல மாதிரி நீங்க சொன்னது எனக்கு அதுக்கு மேல வேற இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இல்ல. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குதான்னு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க சொன்னதுதான் என்கிட்ட இருக்கு, வேற எதுவும் எனக்கு டீப்பா இன்ஃபர்மேஷன் இல்ல. இருந்தாலும் அதுதான் ஷேர் பண்ணணும்னு சொல்றீங்கன்னா நான் பண்றேன். ஓகே பிரபு. பிரஜேஸ்வர கௌர பிரபு வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மத்தியானத்துல கொஞ்சம் காய்ச்சல் இருந்தது, வாமிட் பண்ணாங்க. வாமிட் பண்ணதும் அன்கான்சியஸ் போயிட்டாங்க. அப்ப மாதாஜி வந்து உடனே சாந்தகோவி மாதாஜி அவங்கள எடுத்துட்டு மாயாப்பூர் பக்தி வேதாந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆம்புலன்ஸ் வர வச்சு எடுத்துட்டு போய் அங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. அவருக்கு வந்து அந்த கான்சியஸ் போனதுதான் திரும்ப வரவே இல்லை. ஃப்ரைடேல இருந்து கான்சியஸே வரல. ரொம்ப நேரம் ஆக ரொம்ப மோசமா இருந்தது மறுநாள்லாம். அப்ப வந்து அவங்கள வந்து எடுத்துட்டு போக சொல்லிட்டாங்க. மாயாப்பூர்ல இருந்து கல்கட்டாவுக்கு கூட்டிட்டு போயிடுங்க, இங்க வந்து அந்த அளவுக்கு வசதி இல்லை, கல்கட்டாவுக்கு கூட்டிட்டு போய் ஸ்பெஷலிஸ்ட்ல பார்த்தாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மாதாஜிக்கு வந்து பயம். என்ன ஆனாலும் சரி மாயாப்பூர்லயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மாதாஜி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப குருமராஜ் வந்து எல்லா டாக்டர்ஸ்ட எல்லாத்தையுமே விசாரிச்சாங்க. பிரபுவோட ஹெல்த் பத்தி விசாரிச்சுட்டு குருமராஜ் சாந்தவி மாதாஜியை கூப்பிட்டு நீங்க வந்து டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப வந்து உடனே மாதாஜி வந்து சரி டாக்டர்ஸ் வந்து கூட்டிட்டு போக சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்கட்டா கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப இவங்க ரெக்கமெண்ட் பண்ண ஹாஸ்பிட்டல் கிடைக்கல ஃபர்ஸ்ட். அதுக்கு நடுவுல வந்து ஈவினிங்ல வந்து அவங்க தம்பி கூட பேசி பாம்பேல உள்ள டாக்டர் ஹாஸ்பிட்டல் பக்தி வேதாந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள குருமராஜ் பார்த்த டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன செய்யலாம்னு அதுக்கப்புறம் தான் வந்து கல்கட்டாக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. கல்கட்டாக்கு கூட்டிட்டு போனா அங்க வந்து இவங்க கேட்ட ஹாஸ்பிட்டல்ல அவங்க வந்து எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பிரபுவோட கண்டிஷன் பார்த்துட்டு இல்ல எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனாங்க,
ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சொல்லியிருந்தாங்க நியூராலஜி. அங்கே போனா அவர் வந்து இயர் எண்டு, அதனால அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அதனால அவரு இப்ப அப்பாயின்மெண்ட் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப மறுபடியும் சொல்லி மாதாஜி அப்புறம் கூடவே ஹரி கௌர பிரபு குருமுகராஜோட டாக்டர் கூடவே இருந்தாங்க. அவங்க வந்து பியர்லெஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து பேசி அங்கே வந்து அட்மிஷன் போட்டு கொடுத்துட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. மாதாஜி வந்து அங்கே பிரபுவை பார்த்துட்டு அங்கே இருந்தாங்க. அப்ப வந்து நேத்து காலையில எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவரோட ரொம்ப வாயெல்லாம் ரொம்ப வறண்டு போச்சு, வாயில இருந்தெல்லாம் பிளட் வருது அப்படின்ற மாதிரி இருந்தது. அது எல்லாருமே வந்து கண்டினியூஸா ப்ரே பண்ணியிருக்காங்க. மாதாஜி கூட மாதாஜியோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 7 பேர் வந்துட்டாங்க. எல்லாரும் உட்கார்ந்து நேற்று சாண்டிங். அது இல்ல, எல்லா உலகத்துல எல்லா பக்கத்துலயும் குருமகராஜோட சீடர்கள் எல்லாருமே அவருக்காக சேன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நேத்து நைட் வந்து குருமகராஜ் வந்து கிளாஸ் கொடுக்கல, அந்த மெசேஜ் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அப்ப குருமகராஜ் வந்து கிளாஸ்ல வந்து இது மாதிரி சொன்னாங்க. இது மாதிரி விரஜேஸ்வர என்னோட சேவகர் விரஜேஸ்வர கௌர பிரபு இது மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு, மூளை காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, இது உயிருக்கே ஆபத்தான ஒரு காய்ச்சல், அதனால அவர் மீண்டு வரணும்னு சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்ப வந்து இவங்க மைக் நகர்த்திட்டாங்க. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப மறுபடியும் குருமகராஜ் வந்து அந்த மைக்க பக்கத்துல வச்சு குருமகராஜ் வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னாங்க. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லிட்டு அப்புறம் வந்து ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா சொல்லி அந்த அந்த மந்திரம் முழுசா சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்க எல்லாரோட பிரார்த்தனைகளையும் நம்ம வந்து விரஜேஸ்வர கௌர பிரபுக்காக அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல வந்து அங்க ஹாஸ்பிட்டல்ல மாதாஜி 2 பொண்ணுங்களும் வந்து டாக்டர் வந்திருக்காங்க. டாக்டர் வரையில கூட உள்ள போகலாம். அப்ப வந்து மாதாஜியும் அந்த பொண்ணுங்களும் உள்ள போகையில அந்த கையில வந்து போன் வச்சிருக்காங்க, அந்த கிளாஸ் கேட்டுட்டே இருக்காங்க, உள்ள போறாங்க. அப்ப வந்து குருமகராஜ் வந்து இது மாதிரி விரஜேஸ்வர கௌரதாஸ்க்காக இந்த பிரார்த்தனைகளை அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொன்ன நிமிஷத்துல விரஜேஸ்வர பிரபு 4 நாளா கண்ணே திறக்கல, எந்த அசையும் இல்ல, டபால்னு 2 கண்ணு திறந்துட்டாராம் ஜெகநாத் மாதிரி. அப்படி திறந்துட்டு சிரிச்சாராம், அவங்களையெல்லாம் பார்த்து சிரிச்சாராம். சிரிச்சது மட்டும் இல்ல, அப்ப வந்து அந்த பொண்ணுங்க சொன்னாங்களாம், இது மாதிரி குருமகராஜ் உங்களுக்காக பர்சனலா ப்ரே பண்ணாங்க அப்படின்னு. அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு சொன்னாலாம், உங்களை சீக்கிரம் திரும்பி மாயப்பூருக்கு வரணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் பேச முடியலையா. அப்புறம் இவங்க என்ன பேசினாலும் அதுக்கெல்லாம் கையில ஆக்ஷன் பண்ணாராம். ஏன்னா வாயில எல்லாம் நிறைய புண்ணா வெடிச்சு இருக்கு போல, மெடிசின்னால அப்படி இருக்கு போல. இப்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். இந்த மாதிரி எப்படி எவனோட வாய்க்குள்ள இருந்து கூட்டிட்டு வந்துட்ட மாதிரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஹரே கிருஷ்ணா. இது மிகப்பெரிய அற்புதம். அந்த மாதிரி எல்லாரும் வந்து கைவிட்ட சூழ்நிலை தான். குருமகராஜ் ஸ்பெஷலா வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. Thank you Madhu, ஷேர் பண்ணதுக்கு. குருமகராஜ் ஜெய். குரு பக்தி தான் பிரபு. அவங்க 2 பேருமே வந்து முழுவதுமா 100க்கு 100% குருமகராஜ்கிட்ட அந்த அளவு சரணடைந்த ஆத்மாக்கள், அந்த அளவு குரு பக்தி. அவங்களுக்கு குருமகராஜ் தவிர வேற எதுவுமே தெரியாது. Very nice. Thank you Mataji. Devotees வேற என்ன சொல்ல விரும்புறீங்க, கேட்க விரும்புறீங்க, சொல்லுங்க, கேளுங்க. Okay, thank you. Over to Vishweshwari Mataji. ஹரே கிருஷ்ண பிரபு. தேங்க்யூ பிரபு. யாருக்கும் கேள்விகள் இல்லையா? முடிச்சுக்கலாமா? ஓகே, எல்லாரும் குருமகராஜ்காக சேன் பண்ணலாம் பிரபு.
जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त हरे कृष्ण हरे कृष्ण हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे राम राम हरे राम हरे हरे राम 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 हरे राम हरे राम हरे राम हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम राम हरे 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 राम 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 हरे 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 कृष्णा प्रभु ரொம்ப நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு பிரணாம் சொல்றது ரொம்ப நன்றி பிரபு. ஹரே Thank ஹரே you, தேங்க்யூ devotees. ரொம்ப हरे நன்றி हरे कृष्ण பிரபு नंदि प्रभु हरे कृष्ण எல்லாரும் ரொம்ப நன்றி பிரபு विश्वेश्वर माता की जय हरे कृष्णा प्रभु பிரணாம் हरे சொல்றது कृष्ण எல்லா டிவோட்டிகளுக்கும் நன்றி பிரபுக்கு நன்றி हरे कृष्ण प्रभु नंद्री प्रभु माता जी नंद्री प्रभु माता जी தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரபு ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण प्रभु हरे ஹரே कृष्ण கிருஷ்ணா कृष्ण प्रभु हरे कृष्ण माता जी नंद्री थैंक यू माता जी हरे हरे कृष्ण माता जी हरे कृष्ण प्रभु जी